ஏசாயா 66 அதிகாரம் 5 நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்களே, அவருடைய வார்த்தையை கேளுங்கள். ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்குறேன்னா நீ என் வார்த்தையை கேளு. என் நாமத்தின் நிமித்தம் உங்களை பகைத்து உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் கர்த்தர் மகிமைப்படுவாராக என்கிறார்களே. இந்த 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 வேர்டுடைய ஃபர்ஸ்ட் நீங்க அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா செகண்ட் உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதாவது ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தினாலே உங்களை பகைத்து. அப்படின்னா என்னன்னா, கர்த்தருடைய நாமத்தையே பகைக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ற ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அப்படின்னா சும்மா அவங்கள பகைக்கல, அவருடைய இப்ப இயேசுவின் நாமத்துல பிசாசுகளை துரத்துற மாதிரி அவருடைய நாமத்தினால நம்மளை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் சொல்லுது, இவன் ஏன் இருக்கிறான், இவன் ஏன் இன்னும் இருக்கிறான், இவனுக்கு ஏன் இன்னும் நன்மை வருது அப்படின்னா, உங்களை அதுல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு அவங்க துடிக்கிறாங்க. அதுக்குதான் சொல்லுது, உங்களை அப்புறப்படுத்துகிற உங்கள் சகோதரர் சொல்லிட்டு உங்களை பகைச்சிட்டு, அவங்களும் தேவ பிள்ளைகள் தான், நீங்களும் தேவ பிள்ளைகள் தான், அவங்களும் இயேசுவதான் பேசுறாங்க, நீங்களும் இயேசுவதான் பேசுறீங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா கர்த்தர் அவர்களை தண்டித்திருக்கிறார், கர்த்தர் அவர்களை ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் கர்த்தர் அவர்களை வாதிக்கிறார், இப்படி எல்லாம் பேசுற ஒரு கூட்டத்துக்கு முன்பதாக கர்த்தர் உங்க மேல ஒரு பிளெஸிங்கை வைக்கிறார். அதை எப்படின்னா, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார், அவர்களோ வெட்கப்படுவார்கள். இந்த குரூப் எப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு நடக்காதா, ஒரு தீமை வராதா, இவங்க விழுந்துட மாட்டாங்களா, இவங்க இதுல வெட்கப்பட்ட மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி கர்த்தர் இந்த மாசத்துல, ஏன் இந்த மாசத்துல இருந்தே நான் சொல்றேன், ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் உதடுகள் அழகா இருக்கும், இனி உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் உம்முடைய வாயை நகைப்பினாலும், அதாவது நீங்க சிரிக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மனுஷங்களுக்கு முன்னாடி நான் உங்களை இயேசுவின் நாமத்துல பிளஸ் பண்றேன். ஒரு சந்தோஷத்தின் ஆவியானவர் இந்த மாதத்துல உங்களை பயங்கரமா ஃபில் பண்ணுவார். ஒரு ஜாய் உங்களுடைய இருதயத்துல இருக்கும், உங்களுடைய இருதயத்துல ஒரு களி கூறுதல் இருக்கும். இந்த களி கூறுதல் என்ன செய்யும் தெரியுமா, அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். உங்களுக்கு கர்த்தர் சந்தோஷத்தை தர்றதுக்கு முடிவு பண்ணிட்டார்னா ஆட்டோமேட்டிக்கா வெட்கம் அவர்களை மூடும். பைபிள் அப்படிதான் சொல்லுது, வெட்கம் அவர்களை மூடும். அப்படின்னா ஒரு போர்வை வச்சு நீங்க எப்படி போத்தி படுப்பீங்களோ அது மாதிரி வெட்கம் அவர்களை மூடும். உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இது எந்த செக்ஷன்? உன் மேல எரிச்சலா இருந்தா வெட்கம் அவங்களுக்கு பிரைஸ், அவ்வளவுதான். நம்ம போய் அவங்கள்ட்ட மோத போறது இல்ல, நம்ம போய் அவங்கள்ட்ட சண்டை போட போறது இல்ல, நம்மளுக்கு அவங்க மேல ஒரு பகை கிடையாது. பட் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு பிரதிபலன் என்னன்னா, நான் உனக்கு சந்தோஷத்தை தர்றதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னா, அந்த சந்தோஷத்துக்கு எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது வெட்கம் உங்களுக்கு, அதுதான் போய் தன்னால அவங்களுக்கு சேர்ந்துரும். ஆண்டவர் இந்த வேலையில சொல்றார், உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். இது ஒரு பெரிய செக்ஷன். என்னன்னா, எல்லாரும் நம்ம பிலீவ் பண்ணுவோம், பட் ஆனா அவரை ரொம்ப டீப்பா அவரோட நடக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. பட் ஆனா ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு பெரிய ஒரு பிளெஸிங், இந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த போறாரு. அப்படின்னா அவர் காணப்படும் போது அவர் கூட இருக்கிறாருன்னு ஒரு 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 ஃபில், என்ன சொல்லுவாங்க, அந்த ஹோலி ஸ்பிரிட்டினுடைய அந்த நிறைவு இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி எதுவுமே நிக்காது. அதுதான் உங்களுக்கு காணப்பட்டிருக்கிறாருங்கிறதுக்கு ஒரு அடையாளம். எரேமியா 29:14 இதே காரியத்தை கர்த்தர் சொல்லுவார், நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பி. எப்படின்னா, நல்ல கவனிங்க, ஒரு சீசன் இருக்குது. இது விசுவாசிக்கிற காலகட்டங்கள் அல்ல, நீங்க அறிக்கை பண்ணுகிற காலகட்டங்கள் அல்ல, நீங்க ஜெபம் பண்ணுகிற காலகட்டங்களும் இல்ல. நான் சொல்ற ஒரு காலகட்டங்கள் எத்தனை பேர் நீங்க ரிசீவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இது விசுவாசிக்கிற காலகட்டங்கள் மாதிரி, ஜெபம் பண்ற காலகட்டங்கள் மாறி அவர் உங்களுக்கு காணப்படுகிற ஒரு காலகட்டம். அப்படின்னா நீ சும்மா உட்கார்ந்து இருந்தாலே உன்னை பிளெஸிங் தேடி வரும். நீ சும்மா உட்கார்ந்து இருந்தாலே கர்த்தருடைய பிரசன்னம் நிரப்பும். என்னன்னா, ஒன்ஸ் நீ அழுதுட்ட, ஒன்ஸ் நீ தேடிட்ட, ஒன்ஸ் நீ போராடிட்ட, ஒரு காலகட்டத்துல உன்னுடைய எனர்ஜியை ஃபுல்லா செலவு பண்ணி
தேடி 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 அழுத்து போய் ஆண்டவரே ஏதாவது ஒண்ணு நீங்க செஞ்சே ஆகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள இருக்கிறீங்க பாத்தீங்களா? இந்த நேரத்துலதான் ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்றார். நான் உனக்கு காணப்படுவேன் அப்படின்னா இந்த இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதாவது அதிகாரத்தில் இருக்கிறவங்களை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறது வேற, அதிகாரத்தில் இருக்கிறவங்க கூடயே இருக்கிறது வேற. நான் சொல்றது ரெண்டாவது பார்ட். அதிகாரத்துல இருக்கிறவங்களை நீங்க பார்க்கணும்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு நாளோ அரை நாளோ 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் டைம் கொடுப்பாங்க. நான் சொல்ற காரியம் என்னன்னா, அந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களே உங்க கூட இருக்கணும் அப்படின்னா எப்ப வேணாலும் நீங்க அதை அவங்கள பயன்படுத்தலாம், எப்ப வேணாலும் அவங்கள்ட்ட காரியங்களை பேசலாம். நான் சொல்ற இந்த சீசன் தான், இந்த மே 1ஆம் தேதி இனி உங்களுக்கு அவர் காணப்படுவார். இனி உங்களுடைய லைஃப்ல காணப்படுவார். அதாவது இது எப்படி உங்களுக்கு சொல்றேன், யோபு 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நீங்க எடுத்து வாசிச்சு பார்த்தா, இன்றைய தினம் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமா எண்ணப்படுகிறது, என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை ரொம்ப கடினமானது. யோபு சொல்றாரு, என் அங்கலாய்ப்பு ஒரு முரட்டுத்தனமான ஒரு அங்கலாய்ப்புல இருக்கிறேன் நானு, என் வாதை அவ்வளவு கடினமா இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல அவர் கேட்கிறாரு, இந்த சிச்சுவேஷன்ல அவர் சொல்றாரு, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? யோபு 23:3 நான் அவரை எங்கதான்ப்பா பார்க்கலாம், எங்கதான் இருக்கிறார் அவரு, என்னதான் ஒரு கோவத்துல டென்ஷனா சொல்லுவோம், என்னதான்டா நீ நினைக்கிற அப்படின்னு சொல்லி. அது மாதிரி அவருடைய உள்ளம் வேதனையில நிரம்பி இருக்கும் போது அவர் ஃப்ளோ பண்றாரு, அவரை நான் எங்கதான் பார்க்கலாம்? அப்பொழுது அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையா, இவ்வளவு ஒரு இதெல்லாம், அதாவது அந்த வழியில போய் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. அவ்வளோ ஒரு ஈஸியா படிப்போம். அவருடைய உள்ளத்துல இருக்கிற அங்கலாய்ப்பு பாத்தீங்களா, எங்கதான்ப்பா இருக்கிறாரு? வாதை மட்டும் எனக்கு கடந்து வந்துகிட்டே இருக்கு, கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு, எங்கதான் இருந்து என்னதான் செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி நான் அவரை பார்த்தேன்னா, நீ ஏன் இதை எனக்கு அனுமதிச்சீங்க, ஏன் இது எனக்கு நடந்துச்சு, ஏன் இது என் பிள்ளைகளுக்கு நீங்க கொடுத்தீங்க, எதனால இந்த காரியம் அப்படின்னு என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையா வைப்பாராம். அதுலயும் ஒரு லைன் அவரு கீப் அப் பண்றாரு பாருங்க. பண்ணிட்டு, காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன், அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை நான் உணர்ந்து கொள்வேன். எனக்கு ரீசன் வேணாம் ஆண்டவரே. இப்ப நீங்க எத்தனை பேர் அப்படி அந்த மாதிரியான ஒரு காரியத்துல நீங்க போவீங்க, ஒரு ரீசன் எதிர்பார்ப்பீங்கல்ல, இது எதுனால நடந்துச்சு, எனக்கு நடக்குது நடக்கல அதெல்லாம் வேற விஷயம், எனக்கு ரீசன் தெரியணும். எதுன்னு இப்ப நம்ம சொல்லுவோம்ல, எதனால நீ என் கூட பேச மாட்டேங்கிற, எதனால நீ எங்க வர மாட்டேங்கிற, அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ரீசன் தெரியணும்னு எல்லாரும் துடிப்போம் பாத்தீங்களா? இதே மாதிரிதான் யோபுவுக்கு ஒரு ப்ரெஷர் வரும்போது, எங்கதான்ப்பா அவர் இருக்கிறாரு, எதுக்காக இப்படி என்ன நடத்துறாரு, என்னதான் அவருக்கு பிரச்சனை, என்ன காரியம் அவருக்கு என்கிட்ட எதிர்பார்க்கிறாரு, இல்ல நான் என்ன தப்பு பண்ணேன், என்கிட்ட என்ன குறை இருக்குது, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளோல போகும்போதுதான் ஒரு மனுஷனுக்கு தெரியும் அவர் வந்தா நல்லா இருக்கும்னு. ஆண்டவர் இந்த வேலையில சொல்றாரு. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல நீங்க போன ஒரு காலகட்டங்கள் இருந்தது. பட் ஆனா இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நான் உனக்கு காணப்படுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கேக்குற கொஸ்டினுக்கு ரீசன் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் வந்துட்டா போதும், அவர் காணப்பட்டுட்டா போதும், அவர் உங்கள் வாழ்க்கையில என்ட்ராயிட்டா போதும், அவர் உங்களுக்கு கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டா போதும். ஆண்டவர் மறுபடியுமா யோபுவனுடைய உள்ளத்துல ஒரு அங்கலாய்ப்பு இருந்துச்சு, எங்க பார்த்தா நல்லா இருக்கும்னு. இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படிதான் நினைக்கிறோம், அப்படிதான் நம்முடைய உள்ளம் வேதனைப்படுது. பட் ஆனா ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன். யோபுவுக்கு காணப்பட்டார். யோபு 36ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுவுக்கு ஒரு உத்தரவு கொடுத்தார், யோபுவோட பேச ஆரம்பிச்சார். அதுவரையிலும் யோபு கர்த்தருடைய சத்தத்தை கேட்கல, மனுஷங்க சத்தத்தை கேட்டுட்டு இருந்தாரு, மனுஷங்களுடைய நிந்தையை கேட்டுட்டு இருந்தாரு. கூடியிருக்கிற ஜனம் சுத்தி இருந்து, நீ தப்பு பண்ணிருப்ப அதனாலதான் உனக்கு இந்த நடுரோட்டுக்கு வந்திருக்க, நீ தப்பு பண்ணிருப்ப அதனாலதான், சும்மா யாருக்காவது ஏதாவது நடக்குமா அப்படின்லாம் பேசி நம்மள ஹேட் பண்ற மனுஷங்களுக்கு முன்னாடி யோபுவுக்கு கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து ஒரு உத்தரவு கொடுத்தார். யோபுட்ட கர்த்தர் பேச ஆரம்பிச்ச உடனே மனுஷங்க வாயை மூடிட்டாங்க. நான் இப்ப உங்களை பிளஸ் பண்றேன். கர்த்தர் உங்களுடைய வார்த்தை உங்களுக்கு ரிசீவ் ஆக 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 ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா சில பேருடைய வாயை க்ளோஸ் பண்ணுவார். அவங்க பேசணும்னு நினைச்சா கூட உங்களை பத்தி பேச முடியாத அளவுக்கு, உங்களை நிந்திக்க முடியாத அளவுக்கு
கர்த்தர் உங்களுக்கு காணப்படுவார். எத்தனை பேர் இதை ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல. வேதம் சொல்லுது, சும்மா எதையும் ஆண்டவர் பேச மாட்டார். முதல்ல அது புரிஞ்சுக்கோங்க. பைபிள்ல எல்லா வசனங்களும் இருக்கும். ஆனா எல்லா வசனங்களும் எல்லா நேரத்திலையும் பேச முடியாது. ஒரே நாள்ல அத்தனை வாக்கு தத்தங்களையும் தியானிக்க முடியாது. பட் ஆனா ஆண்டவருக்கு தெரியும் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த வேர்டை யார் யாருக்கு கொடுக்கணுமோ அந்தந்த வார்த்தைகளை மட்டும்தான் கர்த்தர் கொடுப்பார். நான் இப்ப அவங்கள பிளஸ் பண்றேன். இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு காணப்படுவேன், நான் உங்களுக்கு காணப்படுவேன். உன் வாழ்க்கையில இருக்கிற ட்ரை எல்லாம் மாத்துறதுக்கு நான் வருவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சார். என்ன சொன்னாரு? உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமா இருப்ப. நம்ம ஆபிரகாமுக்கு சொல்லும் போது அவர் சொல்றார், ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேசி, ஆண்டவர் ஒவ்வொரு சீசன்லையும் இந்த ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல என்ட்ரு கொடுத்தவர், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் உனக்கு தரிசனத்திலே ஆபிரகாமுக்கு உண்டாகி, ஆபிராமே நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்படின்னா ஏன் இந்த மாதிரி ஆண்டவர் பேசுறாரு தெரியுமா? ஆண்டவர் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ப்ராமிஸ் கொடுக்கும் போது அவருக்கு தெரியும் அந்த ப்ராமிஸ்ல நீ நடக்க ஆரம்பிப்பீங்க, அதுல டிராவல் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்படின்னு அவருக்கு நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு சோர்வு வரும், ஒரு வெறுமை வரும், ஒரு தனிமை வரும். இது நடக்குமா, இந்த வேர்டுல எனக்கு இந்த வேர்டு எனக்கு நிறைவேறுமாங்கிற ஒரு பெரிய வெறுமை உங்களுக்கு வரும். ஆனா ஆண்டவர் அந்த நாட்கள்ல அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுறதுக்கு துடிக்கணும்னு நம்ம நினைப்போம். பட் ஆனா அவர் செய்ய மாட்டாரு. மறுபடியும் சொல்வாரு, ஞாபகம் இருக்குது எனக்கு, நான் உங்ககிட்ட சொன்னல, அது எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆபிரகாமுக்கு சொல்றேன், நீ பயப்படாத ஆபிரகாம், நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்படின்னா எங்கேயோ இருக்கிறவனை தூக்கிட்டு வந்து இன்னொரு ஊர்ல வச்சுட்டு நீ பயப்படாத நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னா எப்படி இருக்கும் பாருங்க. இது மாதிரிதான் அவர் அந்த அந்த மாதிரி நடத்துவார். ஆனா அந்தந்த சீசன்ல அவர் வெளிப்பட்டுட்டே இருப்பார். ஒரு ஒரு காலகட்டங்களுக்குள்ள அவர் நம்மள அருமையா கைட் பண்ணுவார். மறுபடியுமா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு என்று கொடுப்பார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, இப்ப நான் சொல்ற தரிசனம் அப்படின்னா ஒரு ஒரு விதமான லிமிட்டுக்குள்ள இருக்கும். ஆண்டவருடைய வேர்டு கேட்கும். ஒரு சொப்பனத்துல சின்ன ஒரு ஏதோ ஒரு அவரு இதுல ஆண்டவர் ஷைன் பண்ணி ஆண்டவர் சொல்லுவாரு, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் நடுக்கும் என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன். நல்ல கவனிங்க, இந்த 3 தரிசனங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா ஆபிரகாமை தேற்றுகிறதா இருக்கணும், ஆபிரகாமுடைய இருதயத்தை ஃபெய்த்துக்குள்ள வைக்கிறதா இருக்கும், ஆபிரகாமுடைய இருதயத்தை ஒரு மாதிரி அந்த வாக்கு தத்தத்துக்கு நேரா டிராவல் பண்ண வைக்கிறதா இருக்கும். பட் ஆனா இப்படியே நடத்திட்டு இருந்தா ஆபிரகாமே வெறுத்து போயிருவாரு. அதே மாதிரிதான் நம்ம வாக்கு தத்தங்களை மட்டும் நீங்க வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா சோர்ந்து போயிருவீங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் இந்த 2024 காலை வேளையில உங்களுக்கு சொல்றார், நான் அதை நிறைவேற்றுகிறதுக்கு வருவேன், நான் அதை நிறைவேற்றுகிறதுக்கு ஒரு என்ட்ரி கொடுப்பேன், ஒரு என்கவுண்டர் உன் வாழ்க்கையில நடக்கும். எப்படின்னா நீ நினைச்சுக்கணும், கர்த்தர் உனக்கு காணப்படுகிறார், கர்த்தர் உன் எல்லையில காணப்படுறாரு, கர்த்தர் உன் எல்லைக்குள்ள வந்துட்டாரு. ஐயோ நான் ஆவியில ஃபீல் பண்றேன், ஆவியில நான் அழகா ஃபீல் பண்றேன். இந்த கூகுள் மீட்டிங்ல இணைந்திருக்கிற எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்கன்னு தெரியல, பட் ரிசீவ் பண்ற பிள்ளைகளுக்கு நான் வைக்கிறேன், உங்களுடைய எல்லைகள்ல கர்த்தர் என்ட்ராவார். ஒரு பெரிய என்கவுண்டரின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார், உங்க குடும்பத்துல கொடுப்பார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஒரு நன்மை, உங்களுக்கு இதுவரையிலும் நடக்காத காரியங்கள் நடக்குது அப்படின்னா நீங்க நினைச்சுக்கணும், அவர் உங்களுக்கு தூரமா இல்ல, உங்களுக்கு சமீபமா இருக்கிறார் அப்படின்னு. ஆண்டவர் இந்த 3 தரிசனங்களையும் ரொம்ப டிஸ்டன்ஸ் வச்சு பேசினார். பட் ஆனா ஒரு சீசன் வருது, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல. சாரி லேட் ஆயிடுச்சு, ஏதாவது ஒர்க் இருந்தா நீங்க கட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணி கேளுங்க. ஆதியாகமம் 18:1 கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார், அவன் பகலிலே உஷ்ண வேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து. ஆண்டவர் கரெக்டா கொடுக்குறாரு பாத்தீங்களா? அந்த வெயில் நேரத்துல, பயங்கர ஹீட்டான நேரத்துல ஆண்டவர் அருமையா அவருடைய ப்ராஃபட்டிக்கா சொல்றாரு, பகலின் உஷ்ண வேலையில அப்படின்னா ஒரு அந்த கூடாரத்தை போட்டு உட்கார்ந்து இருக்கும் போது பயங்கர ஹீட்டு,
அந்த நாள்ல வெயில் காலமா இருந்திருக்கும். ஆபிரகாம் உட்கார்ந்து இருக்கும் போது மம்ரேயின் சம பூமியிலே அவனுக்கு தரிசனமானார். ஆனா இந்த தரிசனம் எப்படிப்பட்டதுன்னு நான் சொல்றேன். அவன் கூடார வாசல்ல உட்கார்ந்து இருக்கும் போது தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததனால் நீர் அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் இருதயங்களை திடப்படுத்துங்க. கொஞ்சம் அப்பம் பூசிங்க. அப்புறமா நீங்க போகலாம். நல்ல கவனிங்க. ஆபிரகாம் இந்த 3 புருஷரையும் கண்ணும் போது ஆபிரகாம் அவங்களுக்கு ஒரு அப்பத்தை கொடுக்கிறாரு, சமையல் பண்றாரு. ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்துக்கு போய் சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அதை அவன் சீக்கிரத்தில் சமைத்தான். ரைட்டா? ஆபிரகாம் வெண்ணையும் பாலையும் சமைத்த கன்றையும் எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து அவர்கள் அருகே மரத்தடியிலே நின்று கொண்டிருந்தான். இப்ப இந்த சீன் நான் உங்களுக்கு சொல்றேன். அது வரையிலும் தூரமாய் நின்ற கர்த்தர் ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள என்டர் ஆகிறாரு. நல்ல கவனிங்க. அது வரையிலும் ஆபிரகாம் தரிசனத்துல சொப்பனத்துல அப்படிதான் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தங்கள் வந்தது. பட் ஆனா ஆபிரகாமை பரலோகம் டைரக்டா சந்திக்கும் போது அவங்க இந்த 3 பேருடைய ஒர்க் என்னன்னா, அவங்க சோதோம் குமாரை அழிக்க போறாங்க. ஆனா எதுக்கு இவங்க ஆபிரகாமுடைய வீட்டுக்குள்ள வரணும்? நல்லா கவனிங்க. அதுதான் ஆண்டவருடைய அன்பு. அதாவது யாரையோ ஒருத்தர் எங்கேயோ நீங்க பார்க்க போகும்போது இடையில அவங்க வீடு, ஒருத்தங்க வீடு இருக்குன்னா அவங்க வீட்டை டச் பண்ணிட்டு போவீங்க தெரியுமா? அது மாதிரி இவங்க போற ஒர்க் ஏதோ, பட் ஆனா இறங்கி வந்த போது ஆபிரகாம மீட் பண்ணணும்னு பரலோகம் நினைச்சிருச்சு. ஆபிரகாம சந்திக்கணும்னு பரலோகம் முடிவு பண்ணுச்சு. அதனால இப்ப இவ்வளவு இருக்குது. பிரெட் இருக்குது, இளங்கன்று அடிச்சு சமைச்சிருக்காங்க, பால் இருக்குது, வெண்ணெய் இருக்குது. ஆனா இவங்க எதையுமே சாப்பிடாம அவங்க சொல்றாங்க, அவர்கள் அவனை நோக்கி, உன் மனைவி சாராள் எங்கே என்றார்கள். இதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்றான். அப்பொழுது அவர், உற்பவ காலகட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன். இப்ப தூரத்துல பேசினவர் சமீபத்துல பேசுறாரு. உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாக கூடார வாசலிலே கேட்டுக்கொண்டிருந்தார். ஆகையால் சாராள் தன் இருதய உள்ளத்திலே நகைத்து, இப்ப நான் உங்களுக்கு சொல்றது அதுதான், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். என்ன தெரியுமா? நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு என்ஜாய் பண்ற கிரியைகளை கர்த்தர் இந்த மாசம் உங்களுக்கு தருவார். அப்ப சாராளுக்கு அவ சிரிக்கிறா. என்னடா இது, இவங்க ஆல்ரெடி அவ கேட்ட வாக்குத்தத்தம் தானே, அவளுக்கு புதுசா இருக்குமா? ஆண்டவர் சொல்ல, உன்னை ஜாதிகளுக்கு நான் தாயாக்குவேன். ஆபிரகாம் ஒவ்வொரு தடவையும் தரிசனம் பார்க்கும்போது ஒய்ஃப்ட சொல்லாமையா இருந்திருப்பான். இது மாதிரி கர்த்தர் பேசினார் சாரால். கேட்கிறாளோ கேட்கலையோ, சொல்லணும்ல, வேற வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான். பட் ஆனா இதே பரலோகம் சொல்லும் போது சாராளுக்கு ஒரு ஸ்மைல் வருது. நான் கிளவியும் ஆண்டவன் முழுந்த வயதுமா இருக்கு, எனக்கு இப்படிலாம் நடக்குமா? அப்ப கர்த்தர் ஆபிரகாமை சொல்ற, சாராள் நகைத்து, நான் கிளவியா இருக்கும்போது பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தும் போது நீங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குமான்னு நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் நடத்துவார். அதுதான் பைபிள் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? இந்த வேலையில நீங்க பிலீவ் பண்ணுங்க. உங்களுடைய ஸ்ட்ரென்த்துக்கு அது எக்ஸ்ட்ராடினரி தான், உங்களுடைய பலத்தில் அது செய்ய முடியாதுதான். பட் ஆனா பைபிள் சொல்லுது, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அப்ப நீங்க சிரிக்கிற அளவுக்கு, எனக்கா இப்படி எல்லாம், என் லைஃப்லயா இப்படி எல்லாம் நடக்குது, என் பிள்ளைகளுக்கா இதெல்லாம் கிடைச்சிருக்குன்னு சொல்ற அளவுக்கு, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு ஆண்டவர் இந்த மாசத்துல, எத்தனை பேர் ரிசீவ் பண்றீங்க தெரியல, வலதுகரத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதியாகமத்துல
அருமையாய் சாரால சந்தோஷப்பட வைச்சாருங்க. அவளுக்கே ஒரு காலகட்டங்கள நம்பிக்கை போயிருச்சு. ஆமா, இவர் பேசி பேசி இவருக்கு வேற வேலை இல்ல, புசுக்கு புசுக்குன்னு வந்து கத்தர் பேசினாருன்னு சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ரியலா சாரால் அதுதானே சொல்லியிருப்பா. இவருக்கும் வேற வேலை இல்ல, கத்தரும் இவரை விடுற மாதிரி இல்ல, ஆனா ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல. இதுதான் அவங்க பொசிஷன். ஆனா கத்தர் ஒரு காலகட்டங்கள்ல வந்து, நீ வாக்கு தத்தங்களை நினைச்சு விசுவாசிக்கிறத விட்டுட்டு வாக்கு தத்தங்களையே நீ ஒரு கேலியா பாக்குற ஒரு சீசனுக்குள்ள நீ போனாலும் ஆண்டவர் உனக்கு சொல்லுகிறார், என் வார்த்தை மாறாது. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்துல வீட்டுக்குள்ள வந்தவர் ஆபிரகாம். 21ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் குறித்திருந்த காலத்திலே ஒரு குமாரனை பெற்றார். ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு அப்படிதான் செய்ய போறாரு. உங்களை நகைக்க பண்ணுகிற, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு கிருபைகள் உண்டாக போகிறது. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணி வலதுகரத்தை உயர்த்தி ஜெபிக்க ஆரம்பிக்க வைப்போம். இந்த மாதத்துல ஆண்டவர், நீங்க இப்போ உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை பிளஸ் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்காக நீங்க ஜெபிங்க. ஒரு 5 மினிட்ஸோ 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ உங்களுக்கு எவ்வளவு ஆவியில ஃபீல் பண்றீங்களோ இந்த நேரத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவருடைய கிரியை பலமாய் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இந்த வேலையில அருமையாய் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். அவர் உனக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். உங்களை அழுகிறதுக்கும் பலன் இல்லாம அழுகிறதுக்கு ஒரு சீசன் இருந்துச்சுன்னா, எதுக்குதான் நான் சந்தோஷப்படுறதுன்னே தெரியாம சந்தோஷப்படுறதுக்கு ஏன் ஒரு சீசன் இருக்காது? உங்களுடைய கண்ணீர் வற்றி போகிற அளவுக்கு பிசாசு உங்களை அள வச்சிருப்பான்னா, உங்களை எவ்வளவு சந்தோஷப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையே வெளிப்படாது? ஆண்டவர் இந்த வேலையில உங்களுக்கு சொல்லுகிறார், நீ பிலீவ் பண்ணு. நீ தூரமா பார்த்ததெல்லாம் உனக்கு சமீபமா வரும். நீ கற்பனையில கேட்டதெல்லாம் உனக்கு நிஜத்துல கிடைக்கும். நீ இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு நடந்தா நல்லா இருக்கும்னு இருதயத்துல சும்மா யோசிச்சதெல்லாம் கர்த்தர் நடப்பிக்க முடியும். ஆண்டவர் இந்த வேலையில இந்த சத்தத்தை நான் பேசுறத அவர் கேட்டுட்டு இருக்கிறார். பைபிள் சொல்லுது, அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். அப்படின்னா நான் இப்ப சொல்றேன், இந்த அளவுக்கு என்னை நம்புறான்னு சொல்லியாவது அவர் ஏதாவது செய்யணும். ஏன்னா அப்படிதான் பிலீவ் பண்ணுவேன். இவ்வளவு பேசுறானே இவன், தண்ணி குடிக்காம இவ்வளவு நேரம் பேசுறானே, இதுக்காவது இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும். ஆண்டவர் வந்து அவ்வளோ ஒரு நல்ல தேவன்க. நான் இப்ப உங்களை பிளஸ் பண்றேன் இயேசுவின் நாமத்தினால. அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். உங்களை நிந்தித்து அப்புறப்படுத்தி உங்களை பகைத்து உங்களை தூரப்படுத்துகிற ஒருவேளை ஒரு கிறிஸ்டின் பீப்புள், கர்த்தருடைய நாமத்தினால நான் இதெல்லாம் செய்யறேன், நான் அவனை விட என்னை நேசிக்கிறாரு, அவளை விட என்னை நேசிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு முரட்டுத்தனம் இருக்கிறது தப்பு கிடையாது. அதை ராங்கா யூஸ் பண்ற சில பேருக்கு முன்னாடி நான் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றேன், அவர் உங்களுக்கு சந்தோஷம் உண்டாகும்படி காணப்படுவார். தகப்பனே, இந்த அருமையான வேலையிலும் இந்த மே மாதம் 1ஆம் தேதியில இந்த பிள்ளைகள் மேல இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் வந்து இறங்கட்ட சுவாமி. இயேசுவின் நாமத்துல இந்த வார்த்தை பனியை போல இவர்களுடைய வீட்டுகள்ல, எங்களுடைய வீடுகள்ல, எங்க மேல, எங்க குடும்பத்தின் மேல, வேலையின் மேல, தொழிலின் மேல, ஊழியத்தின் மேல இந்த மாதம் முழுவதும் தங்கி இருக்கட்டும். இந்த வார்த்தையின் அபிஷேகம் தங்கி இருக்கட்டும். நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னீரே, இது தங்கி கிரியை செய்யட்டும். இது சத்துருவினுடைய தந்திரங்களை அழிக்கட்டும். மனுஷீக பொறாமைகளை அதம் பண்ணட்டும். எரிச்சலின் ஆவிகளை துரத்தட்டும். எது நடக்கவே கூடாதுன்னு நினைக்கிற எல்லா கிரிகளையும் அழித்து அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபை ஆசீர்வதித்தது போல, ஆண்டவரே இப்பொழுது நான் அப்படிதான் பிளஸ் பண்றேன் சுவாமி. எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்க நின்று எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.